வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். ஜான்சனாவை 19 டைம் சாம்பியன் அப்படின்னு சொல்லிட்டு ரிப்பீட் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் அதே மாதிரி குந்தர் பார்த்தீங்கன்னா ஜான்சனாவை பீட் பண்ணதுக்கப்புறமா வீட்டுக்கு போகும்போது எல்லா ரசிகர்களும் பார்த்தீங்கன்னா அவர் அட்டாக் பண்ணதுக்காக முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் மோர் அப்டேட் மோர் நியூஸை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோ பார்க்க போகிறோம். மறக்காமல் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மூலியமாக தினமும் போகிற ரெஸ்லிங் செய்திகளை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. குந்தர் இப்போ அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா ஒரு புது பேருடைய நபர் ஆகிட்டார். நம்ம ஆல்ரெடி சொன்னோம் லெஜண்ட் கில்லர் அப்படிங்கிற பேர் பார்த்தீங்கன்னா ராண்டி ஆர்டனுக்கு தான் இருக்குது. WWE பார்த்தீங்கன்னா இவர் லெஜண்ட் ரெஸ்லர்ஸையே கில் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால இவருக்கும் ஒரு பேர் வைப்பாங்க அப்படின்னு. அதை நேற்றுக்கு மைக்கேல் கோல் சொல்லிட்டாரு. மைக்கேல் கோல் இவருக்கு என்ன பேர் வச்சுருக்காருன்னு கேட்டிங்கன்னா கெரியர் கில்லர் அப்படிங்கிற பேரை வச்சுருக்காரு. அதாவது WWE இருக்கிற ரெஸ்லர்ஸோடைய கெரியரை முடிக்கிற ஆளாக குந்தர் இனி வரும் நாட்களில் இருப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. கெரியர் கில்லர்னால் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கோல்டுபர்கோடைய கடைசி மேட்சை இவர் தான் முடித்தார். அண்ட் ஜான்சனாவுடைய ஃபைனல் மேட்சை இவர் முடித்தார். அதுவும் டேப் அவுட் முறையில் தோக்கடிச்சார். அதுதான் இருக்கிற ஹைலைட்டான விஷயம். கோல்டுபர்க்கும் பார்த்தீங்கன்னா நான் தோத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டேப் அவுட் முறையில் தான் பார்த்தீங்கன்னா தோற்று போனார். அண்ட் அதே மாதிரி இப்போ ஜான்சனாவும் பார்த்தீங்கன்னா டேப் அவுட் முறையில் தான் தோற்று போயிருக்கிறாரு. அதனால் இனி வரும் நாட்களில் குந்தரை கெரியர் கில்லர் அப்படிங்கிற பேரில் கூப்பிடுவாங்கன்னு சொல்லப்படுது. முழுக்க ட்ரிபிள் ஹெச் பார்த்தீங்கன்னா பீஸ்டன் கார்னர் ப்ராக் லெஸ்னரை மாடர்ன் ஏரால உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. நல்லாவே தெரியுது. ஆனால் என்ன தான் இருந்தாலும் செவனேசன் சுட்ட இட்லி மாதிரி வராதுங்க. அதான் நம்ம வின்ஸ் மேக்மேன் பண்ண மாதிரிலாம் வராது. அவரும் ட்ரை பண்ணுறாரு தேனோஸ் மாதிரிலாம் உருவாக்கலாமான்னு. அடுத்தடுத்த லிஸ்ட்டில் யாரெல்லாம் இருக்கா அப்படின்னு தான் தெரில. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னும் 2026 எக்கச்சக்க பேர் ரிட்டையர்மெண்ட் ஆக போகிறாங்க. அவங்களுடைய ஃபைனல் மேட்ச் மேபி குந்தர் கூட இருக்கலாம். ஜான் சீனா ரிட்டையர்மெண்ட் ஆகி போகும்போது இருக்கிறதுலேயே ரசிகர்களுக்கு பிடிச்ச என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா அந்த சாம்பியன்ஷிப் ட்ரோபி செரமனி. அதாவது WWE வரலாற்றுலேயே 17 தடவை சாம்பியனான ஒரே ஆள் ஜான் சீனா. அது எப்படி சொல்ல, கல்வெட்டில் பொறிக்கப்பட்ட மாதிரி. அதனாலேயே சிஎம் பாங்கும் கோடி ரோட்ஸும் அவங்களோட டைட்டில் ஜான்சனாவுடைய மேலே சுமந்து யூ ஆர் த ரியல் சாம்பியன் அப்படிங்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லியாக பார்த்தீங்கன்னா ஜான்சனா 2025 வின் பண்ண முடியாத அந்த டபுள் சாம்பியன் தான். அப்படி டபுள் சாம்பியன் ஆயிருந்தால் அவர் 19 டைம் சாம்பியனாக இருப்பார் இந்த நேரத்தில். ஸோ அது வின் பண்ண முடியலை. அது ஒரு வருத்தம் தான். அதை கடைசியாக பார்த்தீங்கன்னா ட்ரிபியூட் பண்ணும் விதமாக ஜான்சனாக பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலி இந்த ட்ரிபியூட்டை கொண்டு வந்ததே ஜான்சனா தான். உங்களுக்கு தெரியுமா? ஆமாங்க. இப்படி சாம்பியன்ஷிப்பை ரிட்டையர்மெண்ட்டில் 2 சாம்பியனும் நீ தான் ரியல் சாம்பியன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிபியூட் பண்ணதே நம்ம ஜான்சனா தான். இது எப்போ ட்ரிபியூட் பண்ணார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஹல்க் ஹோகன் 2012 தான் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆனார். ஆனால் அவர் ரிட்டையர்மெண்ட் மேட்ச்சு TNAல வச்சுட்டார். WWEல பார்த்தீங்கன்னா முன்னுக்கூட்டியே வந்து அவர் ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டு TNAல போய் சண்டை போட்டு இருந்தார். அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா WWEல ரிட்டையர்மெண்ட் ஆகிற கடைசி மேட்சாக 2005 பார்த்தீங்கன்னா ரால ஒரு 6-man tag team மேட்சாக விளையாடிருப்பார். அந்த மேட்ச்சில் பட்டிஸ்டாவும் ஜான்சனாவும் சாம்பியனாக இருந்திருப்பாங்க. அவர் ஹெவி வெயிட் சாம்பியன், இவர் WWE சாம்பியன். 2 சாம்பியன்ஷிப்பையுமே ஹல்க் ஹோகனுடைய மார்பில் போட்டு அன்றைக்கி ட்ரிபியூட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுதான் இருக்கிறதுலே ஒரு மிகப்பெரிய ட்ரிபியூட்டாக இருந்தது. யூ ஆர் த ரியல் சாம்பியன். அதுக்கப்புறமா ஹல்க் ஹோகன் பார்த்தீங்கன்னா TNAக்கு போயிட்டு கிட்டத்தட்ட 5-6 வருஷமாக ரெஸ்லிங் பண்ணார் அப்படிங்கிறது குறிப்பிட்டத்தகுந்த விஷயம். இப்போ ஜான்சனாவும் அப்படி பண்ணுவாரான்னு கேட்டிங்கன்னா பண்ண மாட்டார். ஏன்னா ஜான்சனா WWE ப்ராடக்ட். WWE விட்டு வெளியில் எங்கேயும் போக மாட்டார். அதனால தான் WWEல கடைசியாக ஒரு மேட்ச் விளையாடணும்னு சொல்லிட்டு வந்தார். அப்படிப்பட்ட ஜான்சனாவை ட்ரிபியூட் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் 2 சாம்பியன்ஷிப்பையும் அவர்கிட்ட கொடுத்து யூ ஆர் த ரியல் சாம்பியன் அப்படின்னு சொல்லிட்டு சிஎம் பாங்கும் சரி கோடி ரோட்ஸும் சரி ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் என்ன தான் ட்ரிபியூட் பண்ணாலும் விதை போட்டது நம்ம ஜான்சனா தான். ஜான்சனா தான் அதை முதல்ல பார்த்தீங்கன்னா ட்ரிபியூட்டிங்காக பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் கைஸ். ரசிகர்களுடைய மிகப்பெரிய வருத்தம் என்னென்னா ஜான்சனாவுடைய ரிட்டையர்மெண்ட் செரமனியில் வின்ஸ் மேக்மேன் வராதது தான். உண்மையிலே சொல்கிறேன், எனக்கு ஒரு பெரிய வருத்தம் தான் வின்ஸ் மேக்மேன் இல்லாதது. அடிக்கடி வின்ஸ் மேக்மேன் சொல்கிற ஒரு வார்த்தை இஸ் அ ஸ்பெஷல். எப்போவுமே ஜான்சனா வந்து ஒரு ஸ்பெஷல் தான் அப்படின்னு சொல்கிறவர் ஜான்சனோட ரிட்டையர்மெண்ட் மேட்ச் வரல. கண்டிப்பாக ஒரு டிவியில் ஜான்சனோட ரிட்டையர்மெண்ட் மேட்சை பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆனால் ட்ரிபிள் ஹெச் பார்த்தீங்கன்னா வின்ஸ் மேக்மேனை காட்ட மாட்டார். ஆனால் அவர் WWEல பேன் செய்யப்படவர் அப்படிங்கிற மாதிரி நினச்சோம். ஆனால் ஒரு சின்ன ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா வின்ஸ் மேக்மேன் ஜான்சனாவை ட்ரிபியூட் பண்ணதை பண்ணியிருப்பாங்க. அதாவது வின்ஸ் மேக்மேன் இப்போ பேசினதில்லை,
கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி பேசின ஒரு வீடியோ கிளிப்பு. அந்த லோகோவை பார்த்தாலே அவங்களுக்கு தெரியுமே, பழைய லோகோ. அதில் ஜான்சனாக பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட ஆள், அவருக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத வின்ஸ் மெக்மேன் சொல்லியிருப்பார். ஆக்சுவலி வின்ஸ் மெக்மேன் போட்டு கீழே சேர்மன் அப்படிங்கிற பேர்லாம் போட்டிருக்கோம், அதெல்லாம் தூக்கிட்டானுங்க. வெறும் வின்ஸ் மெக்மேன் அப்படிங்கிற மாதிரி தான் போட்டிருக்கானுங்க. வின்ஸ் மெக்மேன் ஜான்சனாவை ட்ரிபியூட் பண்ணதை பார்த்தீங்கன்னா காட்டியிருப்பாங்க. ஜஸ்ட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஜான்சனாவை ட்ரிபியூட் பண்ணுற மாதிரி வின்ஸ் மெக்மேன் முன்னாடி பேசின அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஹெச் வந்து போட்டிருக்காரு. உண்மையிலேயே பெரிய விஷயந்தான். ஏன்னா ட்ரிபிள் ஹெச்சை குறை சொல்ல முடியாது, இது கார்ப்பரேட் கம்பெனி, அதனால் இப்படி பண்ணியிருக்கிறாங்க. WWE ரிட்டையர்மெண்ட் டூரில் ஒரே ஒருத்தர் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அன்ஹாப்பியாக இருக்கிறாரு. அது வேறு யாருமே கிடையாது, நம்ம மிஸ்ஸு தான். ஜான்சனாவுடைய ஐகானிக் ஆப்பனன்ட்ஸில் மிஸ்ஸும் ஒருத்தர். அந்த அளவுக்கு ஜான்சனா இவர்கிட்ட வந்து டைட்டில் பிடுங்கிறதுக்காக முயற்சி பண்ணியிருப்பார். ரசல்மேனியாக கூட விளையாடினார்லாங்க. ரசல்மேனியாலேயே ஜான்சன் இந்த டைட்டில் ரீட்டைன் பண்ணார்ல, அதெல்லாம் பெரிய விஷயம். அப்படிப்பட்ட மிஸ் 2025 ஒரு நாசமாக போன இயர் ஆகிட்டு, அவர் ஜான்சனா கூட மேட்ச் விளாடணும்னு சொன்னார், அது நடக்காமல் போயிடுச்சு. ஈவன் சாட்டர்டே நைட் மெயின் இவெண்ட்டில் கூட ஜான்சனாக்கு எனக்கு மேட்ச் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பார். கடைசியில் ஜோ என்ட்ரிவே காட்டி பல்ப் வாங்க வச்சுட்டாங்க. ஆனால் WWE மத்தியில், ரசிகர்கள் மத்தியிலையும் ஒரு ஆசை இருக்குன்னா மிஸ்ஸுக்கும் ஜான்சனாக்கும் கடைசியாக ஒரு மேட்ச் நடந்திருக்கணும் அப்படிங்கிறது தான். அது மிஸ் ஆகிடுச்சு. அது ஒரு வருத்தம் தான் கைஸ், உண்மையிலே சொல்கிறேன், ரொம்ப பெரிய வருத்தம் தான். அது WWE பார்த்திங்கன்னா தீர்த்துருக்கலாம். அண்ட் நம்ம WWE ஹால் ஆஃப் ஃபேமரான கெய்டு வந்து இன்றைக்கி நடந்து முடிஞ்ச சாட்டர்டே நைட் மெயின்ட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டாது தான். ஆனால் தவிர்க்க முடியாத சூழ்நிலை. ஏன்னா அவர் மேயராக இருக்கிறாரு. உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ரெட் மிஷன் கேன் அப்படின்னாலே நமக்கு பழைய கேனை தான் தெரியும், அந்த முகமுடியாக போட்டுட்டு ஃபயர் ஒரு கேன். ஆனால் இப்போ அவர் மேயராக இருக்கிறாரு. அண்ட் வின்ஸ் மெக்மேன் போனதுக்கப்புறமா WWE பக்கம் அந்தளவுக்கு தலையெல்லாம் காட்டுறது கிடையாது. வின்ஸ் மெக்மேன் இருக்கும்போது பார்த்திங்கன்னா அவர் என்ன தான் மேயரானாலும் வருஷத்துக்கு ஒரு மேட்ச் ஆச்சு விளையாடுவார். தான் ரிட்டையர்மெண்ட் அறிவிக்காமல் வருஷத்துக்கு ஒரு மேட்ச் விளையாடிக்கிட்டே போனார். அதுதான் நம்ம கேனு. ஆனால் ட்ரிபிள் ஹெச்ஆரால் அந்தளவுக்கு அவருக்கு சாட்டிஸ்ஃபைட்டாக இல்லை. எதுக்கு இங்கே இட்டு வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ரிட்டையர்மெண்ட்டை கூட இது வரைக்கும் அறிவிக்கலை ப்ராப்பராக. அதுலேருந்து WWE பக்கமும் வரதில்லை. WWE கேட்டதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வீடியோ கிளிப்பாக பார்த்தீங்கன்னா கெயின் வந்து பேசுகிற மாதிரி வச்சு அதை அதோட முடிச்சிட்டாங்க. மேபி வின்ஸ் மெக்மேன் இருந்திருந்தா இந்த ரிட்டையர்மெண்ட் டூர் எப்படி இருந்திருக்குன்னு சொல்ல முடியாது. மேபி 2 இயர்ஸ் ஜான்சனாக சொன்னார் எனக்கு 2 இயர் வந்து ரிட்டையர்மெண்ட் டூர் வேணும் அப்படின்னு. அந்த மாதிரி 2 இயர் ரிட்டையர்மெண்ட் டூராக ஒரு 210 அப்பீரியன்ஸோட பெரிய ஷோவாக நடந்து முடிஞ்சிருக்கும். ஆனால் வின்ஸ் மெக்மேன் இல்லை, ட்ரிபிள் ஹெச் பார்த்தீங்கன்னா அவ்வளோ போதும், எங்களுக்கு யங் டேலஸ்ட்டாக வளர்க்கறதுக்கு நாட்கள் வேணும்னு சொல்லிட்டு முடிச்சிட்டாரு. ஒருவேளை வின்ஸ் மெக்மேன் இருந்தால் நம்ம கேன் வந்திருப்பார் போல இருக்குதுங்க. ட்ரிபிள் ஹெச் அசால்ட்டாக பார்த்தீங்கன்னா குந்தரை ஜான்சனாவுடைய கெரியரை முடிக்கிற மாதிரியும் அவர் டேப் அவுட் பண்ணி ஒரு லாஸ்ட் ரியல் சாம்பியனே இல்லாத மாதிரி ஆக்கிட்டார் ட்ரிபிள் ஹெச். ஆனால் இதில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை யாருக்கு தெரியுமாங்க? குந்தருக்கு தான். ஏன்னா ட்ரிபிள் ஹெச் வந்து ரொம்பவே சேஃபாக போயிட்டார். நேற்றுக்கு குந்தர் பார்த்தீங்கன்னா இந்த ஷோ முடிச்சுட்டு வீட்டுக்கு ட்ரக்குக்கு போகலாம் அப்படின்னு சொல்லும்போது, அதாவது அந்த ஸ்டேடியத்துக்கும் ட்ரக்குக்கும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்கும்ல, செக்யூரிட்டி கார்டு இருந்திருக்கிறாங்க. ஆனால் அதை மீறியும் பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் பல பேர் பார்த்தீங்கன்னா குந்தரை கெட்ட வார்த்தை போட்டுட்டு சில பேர் அத்துமீறி அட்டாக் பண்ணதுக்கு கூட போயிட்டாங்களாம். எடுடா வண்டின்னு சொல்லிட்டு குந்தர் பார்த்தீங்கன்னா ஓடி எடுத்து போயிட்டார். குந்தருக்கு இனி வரும் காலங்களில் இப்படி ஓடுறது தான் வேலை போல இருக்குது. ஏன்னா ஜான்சனா ரசிகர்கள் எங்கே பார்த்தாலும் கல் விட்டு வீசுவாங்க. அதுவும் இந்தியா பக்கம்லாம் வந்துட்டீங்க செத்திங்க குந்தர், குண்டு கிளியர் அளவுக்கு கிழிச்சு விட்ருவாங்க அடியெல்லாம். ஸோ அதனால் இந்தியா பக்கம்லாம் வந்துடாதீங்க. அமெரிக்கன்ஸ்னால கொஞ்சம் ஓட விட்டு உங்களை பயமுடுத்தி விட்டானுங்க. குந்தருக்கு எப்படிப்பட்ட நிலமை பார்த்தீங்களா? அண்ட் இதை பற்றின உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்றைக்கான வீடியோ அவ்வளோ தான். பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணிக்கோங்க. மோர் வீடியோஸ் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.